ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட போகிறேன். இது தான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மிளகா தோட்டம் இருக்குது. அதுலேருந்து அறுத்து எடுத்து வச்சு மிளகா, அப்புறம் காராமணி எல்லாம் காய வச்சிட்ருக்கோம். மேலே மொட்டை மாடியில் போட்டால் திடீர்னு மழை வந்துடுதா, ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டு வேஸ்ட்டாக போயிடுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடியே போட்டு வச்சிட்டோம். இது ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி நட்டுருக்காங்க, பிரிஞ்சால் நட்டுருக்காங்க. இது ஃபுல்லாக அது பாருங்கள் எங்கள் அம்மா வீடு. அது ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியே கோவில் பாருங்கள். இதுதான் எங்களோட மாரியம்மன் கோவில். கார் அங்கே நிறுத்தியிருக்கோம் பாருங்கள். வெயிலுக்கு வீட்டை நிறுத்த முடியலன்னு சொல்லிட்டு மரத்தக்கடையில் நிற்க வச்சோம். அந்த சாமிக்கிட்ட கிட்ட தான் எல்லாமே பண்ணுவாங்க வீட்டில். அப்படியே மெயின் ரோட்டில் போயிட்டே இருக்கும். மாட்டுக்கு புல் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அது அந்த பிளேஸும் எங்களோட தான். இப்போது இந்த மரத்தில் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாழைக்காய் வச்சிருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து வெயிட் தாங்க முடியாமல் மரம் வந்து சாஞ்சிட்டாங்க. அதனால் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக ஏதாவது வைக்கலாமான்னு சொல்லிவிட்டு நானே எங்கள் மாமாலாம் பேசிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்தே இந்த ஊரில் தான் இருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சா ஒழுங்காகவே வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு டைம் சரி வச்சு பார்ப்போம்னு சொல்லி வச்சா செம்மையாக வந்துச்சு பாருங்கள். எவ்வளோ தார் வச்சுருக்கு பாருங்கள். அதில் எத்தனை சீப்பு இருக்குது பாருங்கள். எல்லாமே வச்சுட்டாங்க, எல்லாமே பூ விட்டுட்டாங்க பாருங்கள். இதுவும் விட்டுருக்காங்க. வெயிட் தாங்காமல் எல்லாம் சாஞ்சிட்டாங்க பாருங்கள். அந்த மரம் சுத்தமாக சாஞ்சிருச்சு. எல்லாமே கற்பூர வாழை, அப்புறம் பூவாழை எல்லாமே மிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. செவ்வாழை தான் கரெக்டாக வரல. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் அப்படியே குட்டியோண்டே இருக்குது, ஒழுங்காக வரவே இல்லை. பாருங்கள், அப்படியே பாருங்கள், சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக வாழை. அந்த இடத்துல ஒரு நிறைய இருக்கிற இடத்துல வந்து அது வந்து எங்கள் அண்ணா வச்சுது. அப்போது அவங்க வீட்டுக்கிட்ட அது நிறையவே வந்துருச்சு. ஆல்ரெடி எங்கள் அம்மா வீடு பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஷீட்டு போட்டு கட்டியிருந்தோம் வீடு. ஆனால் ஒரு பெட்ரூம் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணா வந்து டபுள் பெட்ரூமாக மாற்றிக்கிட்டாங்க. இது வந்து ஆரஞ்சு செடி, ஒரே ஒரு குட்டி ஆரஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த மரத்தில் தான் வந்து இளநீ தரலாமா இல்லை எந்த மரத்தில் தரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து லைட்டாக இடி இறங்கிருச்சு. அது அவ்வளோதான், வேஸ்ட் ஆகிடும். அன்றைக்கி நல்ல இடி வந்ததுன்னு அது மேலே இறங்கினதுனால அது வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும்னு சொன்னார். அதனால் அதில் தான் தள்ளணும். அதுக்கு ஆப்போசிட் மரத்தில் ஒரு 5 இளநீ தள்ளணும். ஏன்னா நாங்கள் ஊருக்கு வர்றதுனால எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக கோகோனட்டு, இளநீ. ஏன்னா இங்கே குட்டியோண்டு இளநீ 50 ருபீஸு 40 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எங்கள் வீட்டில் இவ்வளோ மரம் வச்சுட்டு நீங்கள் ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புனாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியுமே சம்மர் டைம் ஆகிடுச்சுன்னா நான் வந்து ஒரு 10 இளநீ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டெய்லி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே வாங்கி குடிக்கலாம், ஆனால் எங்களுது நல்லா பெருசாக இருக்கும், நிறைய ரேட்டு, ஏன் அப்படி பண்ணுவானுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள்.